பிஜிஎம் இந்த மாதிரி மெத்திக் அவுட்ஃபிட், அது இல்லாமல் பேராஷூட்க்குன்னு, அது இல்லாமல் காரு, இந்த மாதிரி அவுட்ஃபிட், அது இல்லாமல் கன் அப்கிரேட் பண்ணுற மெட்டீரியல், கன் அப்கிரேட் பண்ணுற பெயிண்ட் டப்பா, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஃப்ரீயாக எடுக்கலாம். அது எப்படி எடுக்குதுன்னு தெரிஞ்சு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு முடியும். உங்க வீடியோக்குள்ள போகலாம். இதெல்லாம் எப்படி எடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வேஸ்டா இருக்கிற ஜி காயின், சில்வர் காயின், பிபி காயின், சீசன் டோக்கன், அது இல்லாமல் டியோல வச்சர், அது இல்லாமல் ரீகால் டோக்கன், இதெல்லாம் வச்சு தான் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜி காயின் வச்சு ரெடி பண்ணலாம். வாங்க ரேடியோ செட் மாதிரி பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ட்ரெஷர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, கன் அப்கிரேட் பண்ற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நீங்க எவ்வளவு உங்ககிட்ட ஜி காயின் இருக்கு அதை வச்சு வாங்கிக்கலாம். இது வரைக்கும் பாருங்க மெத்திக் எம்ப்ளாய், இதை வச்சு நீங்க 30 இது பண்ணினா ஒரு கிடைக்கும். மொத்தம் 10 மெத்திக் எம்ப்ளாய் வச்சிருந்தீங்கன்னா நீங்க மெத்திக் அவுட்ஃபிட் ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட் சில்வர் காயின் ரெடிம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் பாருங்க சில்வர் காயின் பாத்தீங்களா, பேனு கன்னு இந்த மாதிரி கன் இல்லாதவங்க ஈஸியா ரெடீம் பண்ணிக்கலாம். பாருங்க ஏகப்பட்டது இருக்குங்க. பாருங்க கன்னும் சரி, அவுட்ஃபிட் பாருங்க ஏகப்பட்டது இருக்கு. பாருங்க பேக், ஹெல்மெட் ஸ்கின்னு, பேராஷூட்டு, ஏரோப்ளைனு, கார் ஸ்கின்னு, இங்க பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு. சில்வர் காயின்ல எக்கச்சக்கமா ரெடீம் பண்ணலாங்க. பாருங்க தள்ள வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் பிபி காயின், இது இருக்கு பாருங்க கீழே. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யூசிலாம் பர்ச்சேஸ் பண்ணி இது பண்றோம் பாத்தீங்களா, ஸ்பின் பண்றோம் பாத்தீங்களா, இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியா டைம் லிமிட்ல கொடுத்துருக்காங்க. பாருங்க 60 யூசி, 80 யூசி, 30 யூசி அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிபி காயின் இருக்குல்ல, அதுக்கு கீழே பிபி காயின்ஸ் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது ஒரு டப்பா இருக்கு பாத்தீங்களா, 200 பிபி காயின் கொடுத்து இது பண்ணுங்க. பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நமக்கு டெய்லி இது மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்குது இதுல இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெத்திக் எம்ப்ளாய், இது வரைக்கும் பாத்தீங்களா, இது 30 ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க இது வரைக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒண்ணு கிடைக்கும். இது 10 வச்சு மெத்திக் எம்ப்ளாயும் ஈஸியா இது பண்ணலாங்க. பாருங்க ரெடியும் கொடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்களா எத்தனை அவுட்ஃபிட் இருக்கு பாருங்க. இல்ல எது வேணாலும் எடுத்துக்கலாம். பாருங்க எமௌண்ட்டை பாருங்களேன், பார்க்கும்போது எந்த மாதிரி வேற மாதிரி இருக்கு பாருங்க. அவுட்ஃபிட் 10, ஹெட் கியர் 5, 15 இருந்துன்னா உங்களோட ஒரு செட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீகால் டோக்கன். இந்த ரீகால் டோக்கன் எப்படி கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, கேம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். யூஸ் கொடுத்துவாங்க. யூஸ் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்களா, கன் அப்கிரேட் பண்ண மெட்டீரியல், மெத்திக் எம்ப்ளாயும், கன் ஸ்கின்னு, இங்க பாருங்க இது நம்ம சப்ளை ரேட், சோல்ஜர் ரேட், இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. அது நம்ம பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெட்டுலாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பெட்டுக்கு வாங்குறதுக்கு இது இருக்கு. பிபி காயின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டியோல வச்சு இருக்கு பாத்தீங்களா, அது யூஸ் கொடுங்க. யூஸ் கொடுத்துங்க பாருங்க மெத்திக் எம்ப்ளாயும் இருக்கு, கன் அப்கிரேட் பண்ற மெட்டீரியலுக்கு, அவுட்ஃபிட் இருக்குல்ல அது அப்கிரேட் பண்றதுக்கு இங்க பாருங்க யூசி. அடுத்தது சீசன் டோக்கன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. யூஸ் கொடுத்துக்கோங்க. இருப்பாங்க பாத்தீங்கன்னா பேராஷூட்டு, ஜி காயின் அந்த மாதிரி இருக்கு இருப்பாங்க. பாருங்க கன் ஸ்கின், பேராஷூட், அவுட்ஃபிட், கன் ஸ்கின் ஏகப்பட்டது வரைக்கும் பாருங்களேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு கேமர்ஸ் பண்ணிட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க.